ஹை டியர் ஃபெதர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அண்ட் நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். அகைன் உங்களுக்காக ஒரு டேக்கு கான்செப்ட்டோட தான் வந்திருக்கேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புறேன். ஸோ இன்ட்ரடக்ஷன் எதுவும் வேணாம். ஸ்ட்ரெயிட்டா ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ கட் பண்ணா அப்படியே ஒரு ஹாஸ்பிட்டல தான் காட்டுறாங்க. ஆப்ரேஷன் தியேட்டரில் ரொம்ப சீரியஸான ஒரு ஆப்ரேஷன் நடந்துட்டுருக்கு. அண்ட் அப்படியே அந்த ஆப்ரேஷன் தியேட்டருக்கு வெளியில் பார்த்தா ஒரு பர்சன் அப்படியே ஒரு சேரில் ஸ்டாச்சு மாதிரி உட்காந்துட்ருக்காரு. அவர் கையில் ஒரு ரிங் இருக்குது. அதே தான் பார்த்துட்டு உட்காந்துருக்காரு. எதுவுமே ஃபேஸில் எந்த ரியாக்ஷனும் இல்லை. அவர் கண்லேருந்து டியர்ஸ் மட்டும் நான்ஸ்டாப்பாக வந்துட்டுருக்கு. அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. அவரோட ஒயிட் ஷர்ட் ஃபுல்லாகவே பிளட் ஸ்டெயின்ஸ். அவ்வளோ பிளட் ஸ்டெயின்ஸ். அதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு உடம்பெல்லாம் அப்படி நடுங்குது. கை கால்லாம் நடுங்குது. அவருக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. அப்படியே உட்காந்துருக்காரு. பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துட்டு அந்த ரிங்கே தான் பார்த்துட்ருக்காரு. கொஞ்ச நேரத்தில் டாக்டரும் ஆப்ரேஷன் தியேட்டர்லேருந்து வெளியில் வந்துட்டு அந்த பர்சன் கிட்ட தான் போகிறாரு. மிஸ்டர் தயம், டாக்டர் டாக்டர் ஜங்குக்கு எப்படி இருக்கான்? ஓகேல தயம், ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், அமைதியாக இருங்க. டாக்டர், அவனுக்கு ஒன்றும் இல்லையே? அவருக்கு ஒன்றும் இல்லை. ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. தேங்க்ஸ் டாக்டர். ஆனால் தயம், என்னாச்சு டாக்டர்? எனிதிங் சீரியஸ்? அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஆக்சிடெண்ட்டில் அவருக்கு தலையில் பலமாக அடிப்பட்டதுனால டெம்பரரி மெமரி லாஸ்ன்னு நினைக்கிறேன். என்னாச்சு டாக்டர்? என்ன சொல்கிறீங்க? அப்போது அவன் எல்லாத்தையும் மறந்துட்டானா? அது முழுசாக சொல்ல முடியாத தயம். எல்லா மெமரியும் போயிருக்கான்னு தெரியல. அவருக்கு எது வரைக்கும் ஞாபகம் இருக்கணும் இனிமே தான் நமக்கு தெரியும். பட் நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அங்கேருந்து போகிறாரு. இங்கே தயம் தான். டாக்டர், சொல்லுங்கள் தயம், நான் அவனை பார்க்கலாமா? யா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தயமும் அப்படியே அந்த ஐசியூ வார்ட் பக்கத்தில் தான் போகிறான். அந்த கிளாஸ் வழியாக ஜங்குக்கு தான் பார்க்குறான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனால் அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியல. இருந்தாலும் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு அப்படியே போகிறான். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நர்ஸ் தான். மிஸ்டர் ஜியான், யூஆர் கம்ப்ளீட்லி சேஃப். உங்களுக்கு ஒன்றும் இல்லை. வெல்கம் பேக் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஷேர் பண்ணுறாங்க. ஜங்குக்கு எல்லாத்தையும் சுற்றி பார்க்குறான். அவனுக்கு எல்லாம் புதுசாக இருக்குது. ஸோ இப்போது ஜன்னல் வழியாக அந்த வெயில் அப்படியே அவன் மேலே பட்டிருக்கும். அவன் அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு தயம் உள்ள வரான். தயம், சிஸ்டர் பேசலாமா அப்படின்னு கேட்டுட்ருக்கும்போதே ஜிகே அப்படியே தயங்க தான் பார்த்துட்ருக்கான். குக்கி, ஆர் யூ ஆல்ரைட்? உனக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்னு கேட்குறான். ஆனால் ஜிகேவோட ஃபேஸில் எந்த ரியாக்ஷனும் இல்லை. தயங் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கான். ஆனால் ஜிகே ஏதோ புதுசாக பார்க்குற மாதிரி அவனையே பார்த்துட்ருக்கான். குக்கி, உன்கிட்ட தான் கேட்குறேன், ஓகேவா அப்படின்னு கேட்க ஜிகே அப்படியே பார்த்துட்டு அது ஓகே, ஆமாம், அது நீங்கள் நீங்கள் யார் அப்படின்னு கேட்டதும் அப்படியே தயாங்க்கு தூக்கி வாரி போடுது. அப்படியே உலகமே நின்று போன மாதிரி ஸ்டாச்சு மாதிரி நின்றுட்டுருக்கான். ஸோ அவனுக்கு எதுவுமே புரியல. குக்கே, என்ன கேட்ட? அது நீங்கள் எனக்கு யார் அப்படின்னு கேட்கவும் சிஸ்டருக்கே முடியல.
அவங்களே தயங்க பாவமாக பார்க்குறாங்க. தயங்க்கு அதுக்கு மேலே அங்கே நிற்க முடியல. அவன் அப்படியே வெளியில் வந்துடுறான். வந்துட்டு இவ்வளோ நேரம் அடக்கி வச்ச மொத்த அழுகையும் அவன் கண்ட்ரோல் பண்ண பார்க்குறான். ஆனால் முடியல. அப்படியே உடஞ்சி போயிட்டான். அவன் அப்படியே வாலில் சாஞ்சு சத்தமே வராமல் அழுதுட்ருக்கான். இப்போது அங்கே ஒரு பர்சன் வராங்க. மச்சான், என்னடா ஆச்சு? சிக்கிக்கு என்னாச்சு? அவன் ஓகே தானே? ஆ அது அப்படின்னு சொல்லிட்டு தயம் ஸ்மைல் பண்ண ட்ரை பண்ணலாம். ஆனால் அவனால சிரிக்க முடியல. ஸோ இப்போது மச்சான், அவனுக்கு ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சிச்சுல. அதான் ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சுல. இன்னும் ஏன்டா இப்படி இருக்க? ஒன்றும் இல்லை. நீ வர நைட்லேருந்து இங்கேயே உட்காந்துருக்க. நம்ம வேணா வீட்டுக்கு போகலாமா? ஏய், என்னடா? அதான் அவனுக்கு ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சிச்சுல. இல்லை சும்னா. ஆனால் நான் அவனுக்கு என்ன? அவன் என்னை பார்த்து நீ யாருன்னு நீ நீ யாருன்னு கேட்டான்டா. என்னடா உளர்ற? ஜேகே உன்னை பார்த்து யாருன்னு கேட்டானா? ஆமாம் ஜிமினா, அவன் என்ன மறந்துட்டான். 3 வருஷம் நான் அவன் கூட வாழ்ந்திருக்கேன். ஆனால் இப்போ அவனுக்கு நான் ஜஸ்ட் ஸ்ட்ரேஞ்சர் தான். நான் யாருன்னே அவனுக்கு தெரியலடா. நான் உள்ளே போயிட்டு அவனுக்கு குக்கேன்னு கூப்பிட்டேன். ஆனால் அவன் நீ எதுக்கு யாருன்னு கேட்குறான். அதை கேட்கும்போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? மச்சான், புரியுதுடா. இதை பார், இதுக்கே நீ உடஞ்சி போயிடாது. இப்போ தான் நீ தைரியமாக இருக்கணும். சீக்கிரம் ஒன்று மறக்க முடியாதுடா. அப்படியே அவன் மறந்தாலும் அவன் மனசு எப்போவுமே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ. அவன் ஹார்ட்டில் நீ எப்போவுமே இருப்ப. இதை பார், ஹாஸ்பிட்டல் வந்ததுலேருந்து நீ எதுவும் சாப்பிடல. நைட் எப்படியும் தூங்கியிருக்க மாட்டேன். வா, வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரலாம். நான் ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வரவா? சாப்பிட்டதுக்கப்புறம் போகலாமா? இல்லை சிம்மண்ணா, நான் எங்கேயும் வரல. நான் இங்கேயே இருக்கேன். என்னடா? இல்லை சிம்மண்ணா, எனக்கு அவனை பார்க்கணும். அவன் காலையில் இந்திக்கோட்டிலேருந்து தூங்க போகும்போது கடைசியாக பார்க்குறதும் நானாக தான் இருக்கணும். ப்ளீஸ்டா மச்சான். புரியுதுடா. ஆனால் என்கிட்டயே சாப்பிடாம தூங்காமல் இப்படியே இருக்க போறியா? எனக்கு சமூக பக்கத்தில் இருந்தால் போதும். சரி சரி, அழுவாத. புரியுது. நான் உன் கூடவே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது நர்ஸ் வராங்க. சார், என்னாச்சு சிஸ்டர்? அது டாக்டர் உங்ககிட்ட ஏதோ பேசணுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அவங்க 2 பேரும் டாக்டரோட ரூமுக்கு தான் போகிறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர், உள்ளே வாங்க தயம். ப்ளீஸ் டேக் யூர் சீட். தேங்க்ஸ் டாக்டர். டாக்டர், சவுகாக்கு ஒன்றும் இல்லையே? அவருக்கு பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை தயம். ஆனால் நான் சொன்ன மாதிரி அவர் பழசை மறந்துட்டாரு. இது தானே சரியாயிடும். ஆனால் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, அவருக்கு பழசு ஞாபகப்படுத்துறதுன்னு அவரை ஃபோர்ஸ் பண்ணி எல்லாத்தையும் ஞாபகம் வருதான்னு செக் பண்ணாதீங்க. அது அவரோட ஹெல்த்துக்கு தான் இன்னும் பிரச்சனையாக இருக்கும். நான் சில மெடிசின்ஸ் கொடுக்குறேன். ஏன்னா சர்ஜரி பண்ணியிருக்கோம். அவருக்கு அந்த வூண்ட்ஸ் எல்லாமே க்யூர் ஆகணும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக
அவரே ரெக்கவர் ஆகிடுவார். ஸோ அதுக்கான டேப்லெட்ஸ் எல்லாமே ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதியிருக்கேன். மறக்காமல் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே டாக்டர். தயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞாபகன்றது அவருக்கு தானாக வரணும். நீங்கள் அவரை டீப்பாக யோசிக்க வச்சு ஃபோர்ஸ் பண்ணி எனக்கு தெரியுதான்னு கேட்கக்கூடாது. புரியுது டாக்டர். நான் வெயிட் பண்ணுறேன். ஓகே தயம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தயம் பேசிகிட்டு இருக்கான். அப்படியே ஜங்குக்கிட்ட பார்த்தா அவன் கையில் ரிங் போட்டிருப்பான் இல்லையா, அதை தான் பார்க்குறான். அவனுக்கு அது வெட்டிங் ரிங்குன்னு தெரியுது. ஆனால் அப்படி ஒரு விஷயம் நடந்ததே அவனுக்கு ஞாபகம் இல்லை. என்ன சார் பார்க்குறீங்க? ஒன்றும் இல்லை சிஸ்டர். அது ஆமாம், என் கூட ஒருத்தர் இருந்தாரே, அவர் யார் எனக்கு அப்படின்னு கேட்க சிஸ்டருக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. சார் அவர் தான் உங்கள் ஹஸ்பண்ட் கேட்டேன் அப்படின்னு சொல்ல அவனுக்கு எந்த ரியாக்ஷனும் இல்லை. ஏன்னா அவனுக்கு தான் எதுவுமே ஞாபகம் இல்லையே. இந்த மாதிரி தான் டேஸ் போயிருக்கோம். ஆஃப்டர் ஒரு 15 days இப்போது ஜங்குக்காவை டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லியிருப்பாங்க. அச்சா நீ இங்கே இரு, நான் போய் பில் பே பண்ணிட்டு வரேன். இல்லைடா நான் போகிறேன். இல்லை நீ ஜிக்கி கூட இரு, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா தான் போயிருப்பான். ஸோ பில்லெல்லாம் பே பண்ணிவிட்டு அவன் கார் பார்க்கிங்கில் கார் எடுக்கிறதுக்காக போயிருப்பான். இப்போ டைம் தான். டோர் அப்படியே ஓப்பன் பண்ணுறாங்க. குக்கி போதுமா அப்படின்னு சொல்ல ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிகேவும் காரில் ஏறி அவங்க கூட போகிறான். ஸோ இப்போ அந்த கார் ஒரு மேன்ஷன் கிட்ட தான் இப்போ ஸ்டாப் ஆகுது. அது நேம் போர்டில் கிம் ரெசிடென்ஸ்னு போட்டிருக்கு. ஜிகே அதெல்லாம் புதுசாக பார்க்குற மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கா. என்ன பார்க்குற? ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். ஸோ வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதும் நிறைய ஃபோட்டோஸ் ஹாலில், கபோர்ட் பக்கத்துலன்னு எங்கே திரும்பினாலும் டேக்குக்கூட ஃபோட்டோஸ், அவங்க ஃபர்ஸ்ட் டேட், அப்புறம் வெட்டிங் ஃபோட்டோஸ், பர்த்டே செலிப்ரேஷன்னு அவங்க மொமெண்ட்டில் நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் அழகாக கேப்சர் பண்ணி அந்த வீடு ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். அப்படியே பார்த்துட்டு தயங்கையும் பார்க்குறான். தயங்க எதுவும் சொல்லலை. ஏன்னா டாக்டர் சொல்லியிருக்காரு அவனை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு. சரி வா ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனால் அங்கே அவங்களோட வெட்டிங் ஃபோட்டோஸ் அது எல்லாமே இருக்குது. அதை அப்படியே ஆச்சரியமாக பார்த்துட்ருக்கான். இப்போ தயங்கதான் உனக்கு பசியாக இருக்கும்ல, நான் போய் ஏதாவது குக் பண்ணி எடுத்துகிட்டு வரேன், நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு தயங்கதான் குக் பண்ண போயிருப்பான். ஜிகே அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்குறான். அவனுக்கு மைண்டில் ஏதோ ஃப்ளாஷ் ஆகுது. ஸோ அவனால் அது என்னன்னு தெரியல. பட் ஆனால் கிளியராக அந்த பர்சன் யாருன்னு தெரியல. ஆனால் அவன் கையில் யாரோ ரிங் போடுறாங்க, ப்ராமிஸ் பண்ணுறாங்க, அழுகுறாங்க, அது எல்லாமே தெரியுது. ஸோ ஜிகேக்கு கொஞ்ச நேரத்தில் தலைவலிக்க ஆரம்பிச்சிருது. அவன் அப்படியே தலைமுடி பிடிச்சிட்டு கத்த ஆரம்பிச்சிடுறான். இந்த சவுண்ட் கேட்டு தயங்கும் வந்திருப்பான். ஜிகே என்னாச்சு? ஒன்றும் இல்லை, ஐம் ஓகே அப்படின்ற மாதிரி ஜிகேவும் சொல்லியிருப்பான். ஸோ தயங்கும் சரின்னு சொல்லிட்டு அவனுக்கு சாப்பிட்றதுக்கெலாம் கொடுத்துருப்பான். ஸோ ஜிகேவும் சாப்பிட்டுட்ருக்கான். இப்போது ஜிகே தான் சாரி. எதுக்கு? இல்லை எனக்கு உங்களை ஞாபகமே இல்லை. பரவாயில்ல, நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு போது
எனக்கு உங்கள தெரியல. ஆனா உங்ககிட்ட இருக்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டா ஃபீல் பண்றேன். அப்படின்ற மாரி ஜேகே சொல்லியிருப்பா. ஸோ இதெல்லாம் கேட்க எனக்கு ரொம்ப இதா இருக்கு. ஸோ இப்போ அப்படியே நைட் ஆகுது. ஜேகே தான் ரூம்ல தூங்கிட்டுருக்கா. அவனுக்கு ஒரு நைட்மேர் வந்திருக்கும். மறுபடியும் அதே ஃப்ளாஷ் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போவும் அவன் பயந்து எந்திரிச்சிருப்பான். எந்திரிச்சிட்டு பார்க்குறான் யாருமே இல்ல. ஸோ இப்போ அவன் தான் அப்படியே அ டோர் ஓப்பன் பண்ணிட்டு கிச்சனுக்கு போய் தண்ணி குடிக்கலான்னு வந்திருப்பான். இங்க பார்த்தா ஹால்ல லேப்டாப்ல ஜேகேவ தான் வாட்ச் பண்ணிட்டுருக்கான். லைக் சிசிடிவி கேமரா வச்சுருப்பாங்க. ஜேகேக்கு எப்பவும் ஏதோ ஆயிடக்கூடாதுன்றதுனால அதிலயே வந்து பார்த்துட்ருக்கான். இப்போ அ டோர் ஓப்பன் ஆகுற சவுண்ட் கேட்டு தான் திரும்பி பார்த்துருப்பான். அம் ஜேகே, நீ இங்க என்ன பண்ற? ஏதாவது வேணுமா? இல்ல அது நைட்மேர் கொஞ்சம் தலை வலிக்குது. அப்படியா? ஆம். நான் வேணா காஃபி எடுத்துட்டு வரவா? அப்படின்னும்போது ஜேகே தான் மிட் நைட்ல காஃபியா? அப்படின்னு கேட்டு சிரிக்கிறான். ஸோ தயவுக்கும் இத கேட்டு சிரிப்பு வந்திருக்கும். அவனும் சிரிச்சுட்டு, சரி அ ஆமால்ல. அம் நானா அவனுக்கு ஹாட் சாக்லேட் எடுத்துட்டு வரவா? அப்படின்னு கேட்க, ஓகே அப்படின்னு ஜேகேவும் நோட் பண்ணியிருப்பான். ஸோ தயவும் போயிட்டு ஹாட் காப்பி மேக் பண்ணிகிட்ருக்கான். ஸோ மேக் பண்ணிட்டு அத ஜேகே கிட்ட குடுக்கும்போது ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட்ல வாங்குறான். அப்புறம் டக்குன்னு வந்துட்டு என்ன நெனச்சான்னு தெரில. ரைட் ஹேண்ட்ல வாங்கிக்கிறான். ஸோ தயவுக்கு இதெல்லாமே புதுசா இருக்கு. எப்படி இவனுக்கு ஞாபகம் இருக்குன்ற மாரி பார்க்குறான். ஆமா. என்ன பார்க்குறீங்க? இல்ல அம் லெஃப்ட் ஹேண்ட்ல வாங்கிட்டு திருப்பி ரைட் ஹேண்ட்ல வாங்குனியா? நீ எப்பவுமே திங்க்ஸ ரைட் ஹேண்ட்ல தான் வாங்குவ. அதான் யோசிச்சேன். அப்புறம் வந்து குடுத்ததுக்கப்புறம் கரெக்ட்டா கிச்சன் கப்போர்ட் ட்ராயர ஓப்பன் பண்ணி ஸ்பூன் எடுக்குறான். அப்போ தயங்குறான். "உனக்கு எப்படி தெரியும்? இங்க தான் ஸ்பூன் எல்லாம் வச்சிருக்கேன்னு?" "ஆ தெரியல" அப்படின்னும்போது தயங்க்கு ஓகே அவனுக்கு நம்மள ஞாபகம் இல்லைனாலும், அவனே அறியாம சில விஷயங்கள் பண்றான் அப்படின்ற மாரி யோசிச்சுட்டே இருக்கான். சரி அ சீக்கிரம் ஹாட் சாக்லேட் சாப்பிட்டு போய் தூங்க போ அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறான். ஸோ அங்க போயிட்டு பார்த்தா, அந்த ரூம்ல வந்துட்டு ஒரு கிட்டார் இருக்கு. அது வந்து டஸ்ட் எல்லாம் படியல. டெய்லி யூஸ் பண்ற மாதிரி ரொம்ப கிளீனா இருக்கு. ஜேகே என்ன நெனச்சான்னு தெரியல. டக்குன்னு அத எடுத்துட்டு ஒரு டியூன தான் போடுறான். அந்த டியூன் கேட்டதும் கீழ இருந்த தயம் டக்கு 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 டக்குன்னு ஏறி மேல ரூம்க்கு தான் வந்திருப்பான். ஏன்னா, அந்த சாங் அவங்க வெட்டிங்க்காக ஜேகேவே கம்போஸ் பண்ணது அந்த டியூன். இத பார்க்குற தயவுக்கு உன்னோட பிரெயின் என்னோட மெமரீஸ மறந்துருச்சு ஜேகே. ஆனா, உன் ஹார்ட் இன்னும் அப்படியே தான் இருக்கு. உன் மனசுக்குள்ள உன்னையே அறியாம இந்த ஞாபகம்லாம் வருது அப்படின்னு யோசிச்சுட்ருக்கான். இப்போ ஜேகே தான் சாரி டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? தூக்கம் வரலையா? அதான் சும்மா டியூன் ட்ரை பண்ணேன். சும்மா தான் ட்ரை பண்ணேன். அது ஏதோ வந்துச்சு. உங்க தூக்கத்த கெடுத்துட்டேனா? ம்ஹ்ம். நல்லா தான் இருந்தது. அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே. அப்படின்னு கிளம்புறான். அவனால அங்க நிக்க முடியல. அப்போ ஜேகே தான், "தயம், ஆ குட் நைட், குட் நைட்" அப்படின்னு சொல்லிட்டு தயம் தூங்க போயிருப்பான். இப்போ நெக்ஸ்ட் டே தயம் எந்திச்சு கீழ வரான். பார்த்தா அங்க ஜேகே குக் பண்ணிட்டுருக்கா. "ஏய்! நீ இங்க என்ன பண்ற? நீ குக் பண்றியா?"
ம். தோணுச்சு. ஓகே. ஸோ இப்போ குக் பண்ணிட்டு தயங்குக்கு தான் குடுத்துருப்பான். தயங்கும் சாப்பிட்றா. ஆனா கொஞ்சம் உப்பு அதிகமா இருக்கு. பட் அவன் அத வெளியில காட்டிக்கல. ஆ "தயம் எப்படி இருக்கு?" "ஆ சூப்பர்" அப்படின்றா. ஸோ அப்ப ஜிகே "பொய் சொல்லாதீங்க. உண்மைய சொல்லுங்க." பரவால்ல. கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியா இருக்கு. மத்தபடி ஓகே தான்." அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டுருக்காங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் 2 பேரும் மனசு விட்டு சிரிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இப்போ 2 பேரும் கார்ல செக்கப் தான் கிளம்பிட்டுருக்காங்க. கார்ல பக்கத்துல பக்கத்துல உட்காந்துட்டுருக்காங்க. தயம் அப்படியே ஜிகேவ பார்க்குறான். ஜிகே ஏதோ புதுசா பார்க்குற மாரி பார்த்துட்டு, அந்த கார்ல ஒரு சாங் ப்ளே ஆகும். ஜிகேக்கே தெரியாம அத அவன் பாடிட்டுருக்கான் ஸ்லோவா. தயங்க்கு இது அவனோட ஃபேவரைட் சாங்குல்ல. அதான் அவனே மறந்து கேட்டுட்ருக்கான் போல. அப்படின்ற மாரி பார்த்துட்டு இருக்கான். அப்போ ஜெமினாவும் இப்போ ஜிகே கொஞ்சம் மாறி இருக்க மாதிரி இருக்கு. அவனும் அதெல்லாம் பார்த்துட்ருக்கான். இப்போ 2 பேரும் டாக்டர் கிட்ட தான் போறாங்க. "எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர்." வாங்க வாங்க. உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன்." "ஹலோ மிஸ்டர் ஜேகே. எப்படி இருக்கீங்க?" ஓகே டாக்டர்." ம். ஃபிசிக்கலி இப்போ கொஞ்சம் பெட்டரா இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். ஓகே. அ வாங்க இன்னொரு வாட்டி செக் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஜேகேவ செக் பண்ணுறாங்க. அ முன்னாடி இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் பெட்டரா இருக்காரு அப்படின்னு சொல்ல, அ அப்படியே அவங்கலாம் பேசிட்டு கிளம்பலான்னு போகும்போது மழை பெஞ்சிருக்கும். அ ஜிமினா கார் எடுக்கிறதுக்கு தான் போயிருப்பான். அதுக்குள்ள மழை வந்துருச்சு. இங்க ஜேகே தான் மழையில அவனுக்கு குளிருது. அவனுக்கே அறியாம அப்படியே தயங் பக்கத்துல ரொம்ப க்ளோஸா போயிட்டு அப்படியே நிற்கிறான். தயங் பக்கத்துல இருக்கிறது அவனுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு, அந்த மழை பெய்யறதுலயும். ஸோ இப்போது ஜேகே மழையில நனையக்கூடாது, குளிர்ல நடுங்குறான்றதுக்காக. ஏன்னா குளிர்ல அவனோட கையெல்லாம் அப்படியே நடுங்குது. இதெல்லாம் தயங் பார்த்துட்டு அப்படியே அவனோட கோட்ட கழட்டி நம்ம ஜேகேக்கு தான் போட்டு விட்டுருப்பான். ஸோ ஜேகே பார்த்துட்டு, "உங்களுக்கு?" "ம்ஹ்ம். எனக்கு பரவால்ல. நீ போட்டுக்கோ." அப்படின்னு சொல்லிட்டு தயங் அப்படியே நின்றுப்பான். அப்புறம் காருமே வந்திருக்கும். 2 பேரும் மேன்ஷனுக்கு போயிருப்பாங்க. ஸோ இப்போது ஜேகே தான் ரூம்ல உட்காந்து அவங்க வெட்டிங் ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்துட்ருக்கான். அதில வந்து தயங்கா ரிங் போடுறது, அந்த ஃபோட்டோஸ் வந்து அவன் அவ்வளோ சந்தோஷமா சிரிக்கிறது, எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கான். இந்த பக்கம் ஜிமினும் தயங்கும். "மச்சான், என்னடா?" "இல்லடா, அவன் என்ன மறந்துட்டான்னு." ஒரு பக்கம் கவலையா இருந்தாலும், அவனையே அறியாம சில விஷயம் அவனுக்குள்ள வந்துட்டே போகுது. எனக்கு என்னமோ நீ சொன்ன மாதிரி அவன் அகைன் என் ஞாபகம் வரும்னு நெனைக்கிறேன். டேய், அதெல்லாம் கண்டிப்பா நடக்கும். ம். நீ எதுவும் வொரி பண்ணிக்காத." அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்ருக்காங்க. ஸோ அகைன் அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது ஜேகேக்கு அந்த விஷுவல்ஸ்லாம் தெரியுது. இப்போ ஃபேஸும் கொஞ்சம் கிளியரா இருக்க மாரி. இப்போ தயங் தான் அங்க உள்ள வந்திருப்பான். இதுவரைக்கும் இந்த ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் ஜேகே தயங்க ஃபுல் நேம் சொல்லி தான் கூப்பிட்டுருப்பான். ஃபர்ஸ்ட் டைம். ஏன்னா ஜேகே அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்ருக்கறது, அத அட்மையர் பண்ணுறது, அவன் கையில இருக்க ரிங்க பார்க்கறதுன்னு, அவன் பண்ணுற எல்லாத்தையும் தூரமா நின்னு பார்த்துட்டு இருந்திருப்பான் தயம். இப்போது அவன் கிளம்பலான்னு பார்க்கும்போது ஜேகே தான் ஃபர்ஸ்ட் டைம் "டே" அப்படின்னு கூப்பிட தயம்க்கு அப்படியே கண்ணில் டியர்ஸ் வந்துருச்சு.
ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவனோட குக்கி அப்படி கூப்பிடுறான்னு. என்ன குக்கி? ஏதாவது வேணுமா? சாரி. எதுக்கு? இல்ல, உங்கள ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்ல. ஐம் ஸோ சாரி. எனக்கு சத்தியமா நீங்க யாருன்னு இப்போ வரைக்கும் ஞாபகம் வரல தயம். அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பரவாயில்ல. நீ ஒரி பண்ணிக்காத. சரியாயிடும். நான் வரேன். ம். அப்படின்னு சொல்லிட்டு போறான். அந்த ஆல்பம்ஸ் ஃபுல்லாவே அவங்க வெட்டிங் ஃபோட்டோஸ், பர்த்டே செலிப்ரேட் பண்ணது, ஃபர்ஸ்ட் டேட், அவங்க ஃபேவரட் பிளேஸ்க்கு போனப்போ எடுத்த கிளிக்ஸுன்னு அவ்வளோ ஃபோட்டோஸையும் ஒரு சிங்கிள் ஆல்பம்குள்ளே வச்சுருக்கான் தயம். அதெல்லாம் பார்க்குறான். இப்போது அவன் தான் அப்படியே கீழே வரான். டே, என்னாச்சு? இல்ல டே, அது வெளியே போகலாமா? போகலாம். எங்கே போகிறோம்? அப்படின்னு கேட்க ஜிகே எதுவும் சொல்லலை. அது ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பீச் பக்கமாக தான் போகுது. இங்கே எதுக்கு வந்திருக்கோம்? தெரியல, எனக்கு வரணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜிகேவும் இறங்கி அவங்க கூட போயிருப்பான். ஸோ அந்த பிளேஸ் அவனுக்கு ரொம்ப ஃபெமிலியராக ஃபீல் ஆகுது. நான் இதுக்கு முன்னாடி இங்கே வந்திருக்கேனா? ரொம்ப தடவை. இந்த இடம் எனக்கு ரொம்ப ஃபெமிலியராக இருக்குது. தயம், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லு ஜேகே. அது இப்போ வரைக்கும் எனக்கு உங்களை பற்றி ஒரு விஷயம் கூட ஞாபகம் வரல தயம் அப்படின்னு சொல்ல டேயோட கண்ணு கலங்குது. அவன் அப்படியே டர்ன் பண்ணி அவன் டியர்ஸை வைப் பண்ணிவிட்டு, ஜேகே பார், நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காத, அது வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு ஜேகேக்கு தைரியம் சொன்னாலும் 3 வருஷம் தன்னையே உலகமாக நினச்சி தயங்குன்னு பின்னாடி வந்தவன் இப்போ யாரோ மாதிரி தன்னை பார்க்கறது தயங்க ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் அதே நேரம் தன்னோட கஷ்டத்தை வெளிக்காட்டி ஜேகே கஷ்டப்படுவானோடு தான் அவன் மனசு யோசிக்குது. இப்போது அகெயின் ஜேகே தான், தயம், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லு. என்ன? இல்லை, நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களை பற்றி ஒன்றுமே எனக்கு ஞாபகம் வரல. நான் உங்க கூட இருக்கிறது எல்லாமே புதுசாக இருக்குது. ஆனால் உங்கள் கூட நான் வாழ்ந்த அந்த பாஸ்ட் எனக்கு ஞாபகம் இல்லைனாலும் உங்கள் கூட இருக்கும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ரொம்ப பாதுகாப்பாக, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் என்னை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறீங்க. டே அண்ட் நைட் என்னை டேக் கேர் பண்ணுறது, எல்லாத்துக்கும் மேலே ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது காலையில் எழுந்திக்கிறதுலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் நான் பார்க்குற முதல் முகமும் கடைசி முகமும் உங்களோடதாக தான் இருந்துச்சு. ஆமாம், எனக்கு பாஸ்ட் ஞாபகம் இல்லை. அது ஞாபகம் வருமா வராதான்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் ம் சொல்லு ஜிகே. ஆனால் என்னோடய ஃப்யூச்சர் உன் கூட இருக்கணும்னு தோணுது அப்படின்னு சொல்ல தயவுக்கு செம்ம ஷாக்கு. ஜிகே, ஆமாம் தயம், நான் உன் லைஃப்பில் எப்படி வந்தேன், உன்னை நான் லவ் பண்ணனா
எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்ல. ஆனா, என்னோட ஃப்யூச்சர உன் கூட ஷேர் பண்ணணும். வில் யூ மேரி மீ? அப்படின்னு சொல்லிட்டு பாக்கெட்ல இருந்து ஒரு ரிங்க தான் எடுக்குறான். ஆக்சுவலி அந்த ரிங் தயங் வீட்ல அந்த கபோர்ட்ல இருந்திருக்கும். அதே ரிங் தான். த தயங் வந்து கழட்டி வச்சிருப்பான்ல. ஸோ அதுதான். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? என்னடா கேட்குற? இல்ல தயங். என் பாஸ்ட்ல என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனா இப்போ நான் உன் கூட இருக்கணும். ப்ளீஸ் வில் யூ மேரி மீ? அப்படின்னு கேட்க தயங்க்கு கண்லேருந்து டியர்ஸ் நான் ஸ்டாப்பாக வருது. அவனால் கண்ட்ரோலே பண்ண முடியல. அவ்வளோ எமோஷ்னலாக இருக்கான். அப்படியே ஜிகேவை ஹக் பண்ணிக்கிறான். ம். ஸோ ஜெமினா இதெல்லாம் தூரமாக இருந்து பார்த்துட்டு அதெல்லாம் கேப்சர் பண்ணியிருப்பான். மச்சான் என்ன செகண்ட் லெவல் என்னடா சி செகண்ட் லெவலில் செகண்ட் சான்ஸ் மறுபடியும் உங்கள் லவ் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆக போகுது. இனிமேல் ஒரே குஜால்ஸ் தான் போலையே. டேய் சும்மா இருடா நீ வேற. ஆஹா வெக்கப்படுறியா தயங்கா? அடப்பாவி. 3 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணவன் இப்போ என்னடா புது மாப்பிள்ளை மாதிரி மறுபடியும் வெக்கப்படுறானே. நீங்கள் வெக்கப்படுறத பார்த்தா எனக்கு துக்கமாக இருக்குது. அப்படின்னும்போது ஜேகே தான். ஏன் ப்ரோ அப்படி சொல்கிற? ஆஹா அப்புறம் என்னடா இவன் மட்டும் கல்யாணம் பண்ணி அவன் ஆளு கூட இருக்கான். ஆனால் நான் கடைசி வரைக்கும் ஒண்டிக்கட்டையாக தான் போகும் போல இருக்குது. ஏன் ப்ரோ நீங்கள் யாரும் லவ் பண்ணலையா? லவ்வா? என்னெல்லாம் ஒருத்தன் போய் லவ் பண்ணுவானா? விடு ப்ரோ. கண்டிப்பாக உங்களுக்கும் ஒருத்தங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தூக்கி தான் திரும்பி சாரி தயம். நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பில்ல? அதெல்லாம் இல்லை. எனக்கு உன் கூட இருந்தால் அதுவே போதும். உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியாது. ஆனால் எனக்கு எப்போவும் பார்த்துட்ருக்கணும். வானத்தில் இருக்க நிலவை பார்க்குற மாதிரி. அதை மட்டும்தான் நான் யோசித்தேன். எனக்கு என்னை விட உன்னோட ஹெல்த், உன்னோட சந்தோஷம் இது மட்டும்தான் சமக்கா வேணும். இதை தாண்டி நான் வேறு எதையும் எதிர்பார்க்கல அப்படின்னு தயவு சொல்கிறா. இப்போது ஜேகே தான். சரி எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லு. என்னது? நான் உன்னை எப்படி லவ் பண்ணேன்? உன்னை ரொம்ப லவ் பண்ணனா? அதை நீ தான் கண்டுபிடிக்கணும். நான் சொல்ல மாட்டேன். ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லு தயம். ப்ளீஸ் எனக்கு சொல்லு. நீ என்னை எப்படி லவ் பண்ண, நீ என்னை எப்படி பார்த்துக்கிட்டேன்னு உனக்கு மறந்துடுச்சுல. அப்போது நீ தானே சொன்ன பழசு ஞாபகம் இல்லை, புதுசாக உன் கூட லைஃப் ஸ்டார்ட் பண்ணணும்னு. அப்போது இப்போலேருந்து நம்ம 2 பேரும் லவ் பண்ணலாம். அப்புறம் உன்னோட லவ், கேர், நீ என்னை எப்படி லவ் பண்ணுறேன்னு நீ பண்ணுறத வச்சு கண்டுபிடிச்சிக்கோ. என்ன தயம் இது பூங்காட்டம்? எனக்கு தான் மறந்து போச்சுல்ல. சொல்ல. மறந்தது மறந்ததாகவே இருக்கட்டும். இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தயம் சிரிக்கிறான். ஸோ ஜிகே கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போயிட்டு மறுபடியும் ரிவர்ஸில் வரான். என்னடா? என் கையை பிடிச்சிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிகே தயங்கோட கையை டைட்டாக பிடிச்சிக்கிறான். தயங்கா லவ் யூ டூ. இந்த ஒரு வார்த்தைக்காக தான் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணேன். ஃபைனலி அக்கினி என் குக்கின்னு கிடச்சிட்டான். லவ் யூ ஜமுக்கா.
லவ் யூ ஸோ மச். எப்பவும் நான் இதே மாதிரி லவ் பண்ணிகிட்டே இருப்பேன். உனக்கு திட்ட நீ போதும் போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு இந்த தயங்க உனக்கு லவ் மட்டும் கொடுத்துட்டே இருப்பேன். ம் அப்படியா? ம் நீ என்னை ஹர்ட் பண்ணாலும் என்ன பண்ணாலும் நான் எப்போவுமே உன் மேலே கோவப்பட மாட்டேன். என்கிட்ட இருக்க மொத்த லவ்வும் உனக்கு மட்டுமே கொடுக்கணும். உன்கிட்ட இருக்க லவ்வையும் நான் எடுத்துக்கணும். ஆனால் அது ஃபோர்ஸ் பண்ணாமல் நீ உன் மனசுலேருந்து எனக்கு கொடுக்கறதா இருக்கணும்னு நினச்சேன். அதனால தான் நான் என்னை பற்றி உனக்கு ஞாபகப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கவே இல்லை. என்னதான் உன் ஞாபகத்துலேருந்து நான் அழிஞ்சு போயிருந்தாலும் உன்னோட மனசு என்னை ஞாபகம் வச்சுருக்க. அதான் உன்னை எனக்கே திருப்பி கொடுத்துருச்சு. எனக்கு இப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்க தெரியுமா? அன்னைக்கு நீ என்னை யாருன்னு கேட்டப்போ ஒரு நிமிஷம் என் உலகமே நின்ன மாதிரி இருந்தது. 3 வருஷம் அவ்வளோ லவ், அவ்வளோ கேர் எல்லாமே கொடுத்துட்டு அன்றைக்கி நீ யாருன்னே தெரியாமல் என்னை புதுசாக பார்த்தப்போ என்னால் அதை தாங்கிக்கவே முடியல. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் அதே நேரம் முன்னாடி என்னால் அழக்கூட முடியல. நான் அழுதா கண்டிப்பாக நீ உடஞ்சிருவ. உன் முன்னாடி என் ஃபீலிங்ஸ் காட்டக்கூடாதுன்னு தான் எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே புதைச்சிட்டு அமைதியாகவே இருந்தேன். டேய் போதுண்டா மறுபடியும் சோக கதை ஆரம்பிக்காதடா. ஏம்மா சாமி, 15 நாள் என்னால் தாங்க முடியல. மறுபடியும் உன் சோக கதை கேட்க முடியாது. அது நடந்தது இருக்கட்டும். என்னதான் இருந்தாலும் இப்போ அகைன் உங்களுக்கு புதுசாக கல்யாணம் ஆகிருக்கு. அதுக்கடுத்து என்ன பண்ணுறதுன்னு பிளான் பண்ணுறத விட்டுட்டு முடிஞ்சு போன கதையை ஏன்டா பேசி கழுத்த இருக்கிற? சிமினா சும்மாடுறா. புது மாப்பிள்ளைங்க 2 பேருக்கு வெக்கம்லாம் வருது போலையே. சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பி போகிறாங்க. ஓகேடா, இதோட நான் இந்த ஒன் ஷாட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அண்ட் நிறைய பேர் வந்துட்டு வாக்கில் கிருஷ்க்கு வெயிட் பண்ணுறீங்கன்னு தெரியும். நான் அந்த எஃப்எஃப் வந்து சூன் போடுறேன்டா. ஏன்னா எனக்கு வந்து ஒன் ஷாட்டுக்கு தான் இப்போ ரெஸ்பான்ஸ் அதிகமாக இருக்குன்றதுனால நான் ஒன் ஷாட் மட்டுமே போட்டுட்ருக்கேன். பட் வாக்கில் கிரேஷ் ஒரு தங்கச்சி கேட்டிருந்தாங்க. சிலக்குட்டி நான் வந்து முடிஞ்சால் நாளைக்கே போட பார்க்குறேன். நாளைக்கு இல்லைன்னா நாளான்னைக்கு நான் கண்டிப்பாக வாக்கில் கிரேஷ் எஃப்எஃபோட மீட் பண்ணுறேன். அன்டில் தென் திஸ் இஸ் பை ஃப்ரம் லைரா. அண்ட் மறக்காமல் எஃப்எஃப் கேட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கடா இந்த எஃப்எஃப் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. ஓகேவா? உங்கள் கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணுறேன். அண்ட் லாஸ்ட்டாக த மேன் ஐ கால் மாமா ஒன் ஷாட் போட்டிருந்தோம். அதுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அவ்வளோ கமெண்ட்ஸ் வரும்னு. நிறைய பேருக்கு வந்து பிடிச்சிருந்தது. அண்ட் நிறைய பேர் ஸ்பெஷல் பார்ட் கேட்டிங்க. நான் ஏன் ஸ்பெஷல் பார்ட் போடக்கூடாதுன்னு கிடையாது. நான் ஏன் போடலைன்னா, ஒரு ஒன் ஷாட்டோட ஸ்டார்டிங் டு எண்ட் முடிஞ்சிருச்சுன்னா அதை எக்ஸ்டெண்ட் பண்ணால் சம்டைம்ஸ் ஸ்டோரி லைன் மிஸ் ஆகிடும். ஃபஸ்ட்டு ஷாட் பார்க்குற அளவுக்கு வந்து செகண்ட் ஷாட் வந்து ரீச் கொடுக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நான் இதை வந்து நிறைய இடத்துல ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒன் ஷாட் ஆர் எஃப்எஃப் ரிக்வெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் கன்ஃபார்ம் எனக்கு டிஎம் பண்ணலாம். நான் வந்துட்டு உங்களுக்காக அந்த ஒன் ஷாட் கண்டிப்பாக போடுறேன். பட் அதே ஸ்டோரியை கண்டினியூ பண்ணால் அது வந்து ஃபஸ்ட்டு கொடுக்குற ரிசல்ட் அகெயின் கொடுக்குமான்னு தெரியாதுடா. பட் இன்னும் உங்களுக்காக நிறைய ஒன் ஷாட் காத்துட்ருக்கு. அண்ட் நாளைக்கு முடிஞ்சால் நான் வாக்கில் கிருஷோட மீட் பண்ணுறேன். அன்டில் தென் திஸ் இஸ் பை ஃப்ரம் லைரா. பபாய். see you in the next video. சில குட்டீஸ் மறக்காமல் என்னோடய ஃபெதர்ஸ் எல்லோரும் இந்த வீடியோவுக்கு வந்து கமெண்ட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பபாய். see you. love you. bye.